அண்மை காலமாக தாயகத்தில் சமூக பிறழ்வு மற்றும் சமூக சீர்கேடான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் பிரான்சில் வாழும் கணவனை ஏமாற்றிய இளம் மனைவி தொடர்பில் சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பெண்ணுக்கும் பிரான்சில் உள்ளவருக்கும் திருமணம் நடந்துள்ள நிலையில் நிரந்தர குடியுரிமை இல்லாத காரணத்தினால் அவரை நாட்டுக்கு அழைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த மணப்பெண் மற்றும் ஒருவருடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரான்சில் வாழும் கணவன் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்திய சில தரப்பினர் சர்ச்சைக்குரிய பெண்ணின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் தவறான முறையில் வெளியிடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து புலம்பெயர் நாடுகளில் வாழ்வோர் தாயகத்தில் வாழ்வோரும் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த வருட இறுதியில் குடும்பத்தினரால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. மணமகன் பிரான்சில் இருக்கிறார். அவர் அங்கு நிரந்தர குடியுரிமையை கொண்டிருக்காததால் யுவதியை திருமணம் செய்து சட்டப்பூர்வமாக பிரான்சுக்கு அழைத்து செல்வதில் சிக்கல்கள் இருந்தன. இதனை அடுத்து யுவதியை சட்டவிரோதமான முறையில் பிரான்ஸ் அழைக்க மணமகன் குடும்பத்தினர் தீர்மானித்திருந்தனர். சுற்றுலா விசாவில் பிரான்ஸ் செல்ல சில மாதங்களாக திட்டமிட்டு வந்தனர். விசாவில் சந்தேகம் ஏற்படாமல் இருக்க யுவதி கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் சுற்றுலா விசாவில் சென்று வந்துள்ளார். சுற்றுலா விசாவில் சந்தேகம் ஏற்படாமல் இருக்க யுவதி தனது உடற்தோற்றத்தையும் பெருமளவில் மாற்றியுள்ளார். வெள்ளையாக மாறுவதற்காக கொழும்பில் சிகிச்சையையும் பெற்றுள்ளார். உடல் மெலிவதற்கு உடற்கட்டழகு பயிற்சி நிலையம் செல்லுமாறு மாப்பிள்ளை கோரியுள்ளார். இதன்படி யுவதி பலாடி வீதியில் உள்ள உடற்கட்டழகு பயிற்சி நிலையம் ஒன்றுக்கு சென்று வந்துள்ளார். இந்த காலகட்டத்தில் யுவதிக்காக பிரான்ஸ் மாப்பிள்ளை பெரும் தொகை பணத்தை செலவிட்டுள்ளார். யுவதியின் தோற்ற மாறுதல் சிகிச்சைக்காகவும் பெருமளவு பணத்தை செலவிட்டுள்ளார். எனினும் சட்டவிரோத பிரான்ஸ் பயணம் தொடர்ந்து இழுபறியில் இருந்து வந்த நிலையில் உடற்கட்டழகு பயிற்சி நிலையத்தில் யுவதிக்கு மற்றும் ஒரு காதல் மலர்ந்துள்ளது. இதன் காரணமாக பிரான்ஸ் மாப்பிள்ளையை ஏமாற்றிவிட்டு காதலனுடன் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.